ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நானும் ரொம்ப வருஷமாக பார்க்குறேங்க. எந்த ரூபத்தில் எப்படி திருப்பி பார்த்தாலும் என் முகம் எந்த இதில் பார்த்தாலும் கருப்பாகவே இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேறு ரொம்ப கவலைப்படுறாரு. எனக்காக இல்லைனாலும் எங்கள் வீட்டுக்காரருக்காகவாவது நான் கலர் ஆயிடணுன்ட்டு பல தடவை முயற்சி பண்ணி குளிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சோப்பு ஒரே நாளில் காலி பண்ணிடுவேங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லைங்க. குளிக்கும் போதெல்லாம் வெவ்வேறு சோப்பு வாங்கி போட்டும் நான் கலர் ஆகிற மாதிரியும் தெரியல. அதனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு கலர் ஆகிறனா இல்லையா, இல்லை கொஞ்சமாவது இந்த முகம் சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு நானே ஃபேஷியல் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமையல் கட்டில் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம்லங்க, அந்த பொருள் வச்சு தான் பாருங்கள். காப்பித்தூளுங்க. காப்பித்தூள் ஒரே ஒரு சின்ன தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் இந்த காப்பித்தூளுங்க, பியூர் காப்பித்தூள், வீட்டில் காப்பி போடுறோம்ல அந்த காப்பித்தூள் தான். அதை வச்சு நான் முகத்துக்கு இந்த தக்காளியில் இப்படி அமுக்கி நான் முகத்தில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழித்து முகத்தை கழுவி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்போயாவது இந்த முகம் கொஞ்சம் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ நான் எதுவுமே போடாததுக்கு முன்னாடி என் முகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி பார்த்தாலும் இருக்கிறது தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஏதாவது தேருதான்னு பார்ப்போம், சரிங்களா? அப்படி நல்லா இருக்குதான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸை நானாக என் மூளையை போட்டு நல்லா அலசி ஆராய்ச்சி பண்ணி இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காப்பித்தூளை நான் இதில் டிப் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே என் மூஞ்சி கருப்பு கண்ணங்கரை ஏர்னு இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்காக எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை, எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவர் ரொம்ப கவலைப்படுறாருங்க. சரி பார்க்கலாம். ஏங்க இன்னைக்கு கவலைப்பட மாட்டீங்கள? நீங்கள் உடனே நான் கலர் ஆயிடுவேன். ஏங்க என்னங்க உங்ககிட்ட தான் பேசுங்க. அப்படி பேசுங்க. பார்த்தீங்கன்னா நான் முகமெல்லாம் காப்பித்தூள் எப்படி அப்பி வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்கா? நானே பார்த்து பயந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏங்க அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பாருங்கள், நம்ம மசாஜ் இந்த தக்காளியில் காப்பித்தூள் மாவு மாதிரி இருக்கிறதுனால தக்காளியில் இந்த உள்ள ஜூஸ் எல்லாம் காப்பித்தூள் இழுத்துக்குதுங்க அப்படியே. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் உள்ள ஜூஸ் நல்லா வெளியில் வரும். நம்ம இப்படி மசாஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முகத்தில் மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜ் பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. நானே சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக தக்காளி முகத்துக்கு பூசினாவே முகம் நல்லாயிருக்கும். இப்படி மசாஜ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி மேல் நோக்கி இப்படி பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணுக்கு கீழேலாம் நல்லா இது பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணிகிட்ருக்குறேன்னு. நான் கொஞ்சம் கூட இந்த காப்பித்தூளில் தண்ணியோ வேறு எதுவுமே கலந்துக்கலைங்க. வெறும் இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தான். ஏற்கனவே ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெண்டாக கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்று நான் மசாஜ் பண்ணிட்டேன் பாருங்கள். அதில் உள்ள லிக்விடெல்லாம் இப்போ என் முகத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்க, இப்போ அதில் தான் நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன்.
யாரும் பயந்துடாதீங்க, ஏற்கனவே நான் கருப்பு. இதில் இந்த காப்பி தூள் பூசினதுக்கப்புறம் இன்னும் முகம் வந்து பார்க்க ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இப்போ வந்து நான் காப்பி தூளில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னோடய முகம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தான் முகத்தில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இப்போ போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க ரிசல்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தொடச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம முகம் கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா நம்ம முகத்தை துடைக்கணும். அப்படி துடைக்கும் போது அந்த மூக்கோரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி காட்டன் துணி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து வந்துருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த மாதிரி தான் துடைச்சிட்ருக்கேன். பாருங்கள் என்னோடய முகம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஐஸ் கட்டி வந்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. முகம் முதல்ல பார்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஐஸ் கட்டி வந்து தேய்ச்சிட்ருக்குறேங்க. ஐஸ் கட்டி தேய்க்கிறே முகம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க. தேய்க்க ஐஸ் கட்டி வேறு உருகுது. இருந்தாலும் பார்க்கலாங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரெமெடி தயார் பண்ணி அதோட நீங்கள்லாம் பார்லருக்கு போனால் ரொம்ப காசாகும். நம்ம வீட்டிலேருந்தே உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இருங்க, ஐஸ் கட்டி பூசிருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் முகத்தை நல்லா தொடச்சிட்டு ஐஸ் கட்டியும் வச்சு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் முகத்துக்கு வந்து காப்பி தூளும் தக்காளியும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் முகம் எப்படி இருந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா முகம் ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்காரரும் வானத்தில் மின்ற நிலவு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தானே சொன்னீங்க? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அந்த நிலவு பார்க்குறது ஒன்றை பார்க்குறது ஒன்றா இருக்குது, அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அந்த நிலவும் நானும் ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே வெக்கமாக வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீங்களும் இந்த மாதிரி ஃபேஷியல் இந்த டிப்ஸ் நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், முகம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்காரரை நீங்களும் அசத்துங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது. சமையல் ரூமில் எந்த ஒரு செலவுமே ₹1 செலவு கூட இல்லை. நம்ம காப்பி தூள் தக்காளியும் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.